ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான மை நேம் இஸ் ஸ்ருதி அப்படின்ற தெலுங்கு படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரோட வாழ்க்கையிலுமே அப் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது இருக்க தான் கைஸ் செய்யும். அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்குமா? நீங்களே சொல்லுங்கள். மிகப்பெரிய பணக்காரங்களுக்கு யார் பெரிய பணக்காரன் அப்படின்ற போட்டியும் பதட்டமும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்பேற்பட்ட ஆட்களுக்கே இந்த நிலமைனா நம்மளாம் ஏமாத்துறோம். ஸோ நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். இருக்கிற செகண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணி பழக கற்றுப்போம். வாழ்க்கை அப்படின்னா அடி வெள்ளத்தான் செய்யும். அதுக்காக இந்த பூமி நின்றெல்லாம் போயிடாது, ஓகேங்களா? ஸோ அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கான திறமையும் நம்பிக்கையும் நம்மக்கிட்ட இருக்குது. வந்துடுவோம், வரலாம். ஹாப்பி நியூ இயர் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான மை நேம் இஸ் ஸ்ருதி அப்படின்ற தெலுங்கு படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தரமான கிரைம் த்ரில்லர். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நான் லீனியர் முறையில் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த படத்தோடைய திரைக்கதையில் நிறைய கன்ஃபியூஷன் வரும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். படத்தை முழுசாக பார்த்தா தான் படத்தோடைய மொத்த கதையே நமக்கு புரியும். இது வரைக்கும் நம்ம ஆர்கன் மாஃபியா இது தொடர்பான படங்கள்லாம் பார்த்துருப்போம். இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்கின் மாஃபியாங்க. எப்போதுமே தன்னை இளமையாக வச்சுக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட பணக்காரங்க ஹெல்ப் கேட்குறாங்க. அதுக்காக இந்த டாக்டர் என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி அழகா இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் கடத்தி அவங்களுடைய தோலை திருடி டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. இந்த ஒரு டிராப்ல ஹீரோனும் மாட்டிக்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. கிளைமேக்ஸ்ல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட்டை வச்சிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்டேருந்து கால் வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு டாக்டர் அந்த பிஸ்னஸ் மேனை மீட் பண்ணுறதுக்காக வராங்க. சிட்டிலேயே ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன் அண்ட் மிகப்பெரிய பணக்காரரும் கூட. இவரும் நம்மளை பார்க்கறதுக்காக எதுக்கு வர சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டரும் அந்த இடத்துக்கு வர அப்போ தான் அந்த பிஸ்னஸ் மேன் அவருடைய மனைவி ஃபோட்டோவை காட்டுறாருங்க. மனைவியோட கன்னத்தில் ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டாங்க, மருந்து போட்டு பார்த்துட்டாங்க, ஒன்றும் வேலைக்காகிற மாதிரி இல்லை. அதனால இந்த ஒரு டாக்டர் கிட்ட வந்து என் பொண்டாட்டியோட அழகை திரும்ப கொண்டு வரது உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் தான் இதுக்கான சொல்யூஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல இவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு ரெடி பண்ணிடலாம் சார், ஆனால் ஒரு சில சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன், எனக்கு என் பொண்டாட்டியோட அழகு திரும்ப வேணும் அப்படின்னு இந்த பிசினஸ் மேன் சொல்றாருங்க. உங்க மனைவிக்கு ஸ்கின் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி உங்க மனைவியோட அழகை திரும்ப கொண்டு வந்துடலாம். ஆனா இதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னா பிளட் ரிப்போர்ட்டும் ஒரு சில பேசிக்கான மெடிக்கல் ரிப்போர்ட்டும் மேட்ச் ஆனா போதும் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஆனா ஸ்கின் டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி கிடையாது. இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போக ஸ்கின் டோனும் மேட்ச் ஆகணும். ஸோ இந்த ஸ்கின் டோன் மேட்ச் ஆகல அப்படின்னா டிஃப்ரெண்ட் தெரியும். இதனாலேயே மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் டிராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல இந்த பிசினஸ் மேன், நீ என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, உங்ககிட்ட இல்லாத பொண்ணுங்களா, பணத்தை பத்தி கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்த பிசினஸ் மேன் சொல்றாருங்க. ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ குருமூர்த்தி நம்ம டாக்டருக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா அஜய் அப்படின்ற ஒரு பையன் பார்ல வச்சு ஒரு பொண்ணு கிட்ட அஜால் குஜால் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து அனு பாத்தீங்கன்னா அவன்கிட்ட இருந்து கார் சாவியை புடுங்கிட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு காரை மீட்டுக்க அப்படின்ட்டு கிளம்பிடுறா. உடனே அவன் பணம் எடுத்துட்டு அனுவை மீட் பண்றதுக்காக போறான். ஸோ அங்க போயிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு கார் சாவியை ரிட்டர்ன் வாங்கிடுறான். அப்ப அனு கேட்கிறா, ஒரு வாட்டி மாலு வாங்குறதுக்கே உன்னால காசு கொடுக்க முடியலையே, இந்த வருஷம் முழுக்க மாலுக்கு என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என் ரத்தத்தை வித்தாது வாங்குவேன் அப்படின்னு இவன் சொல்றான். ரத்தமா? உன் ரத்தம் ஃபுல்லா ட்ரக் கலந்துருக்கு அப்படின்ட்டு உன் ரத்தம் கூட விலை போகாது அப்படின்னு சொல்ல, ஏதாவது பண்ணுவேன் அப்படிங்கும் போது சரி என்கிட்டயே வந்து ஒரு டீல் இருக்கு, அந்த டீலுக்கு ஓகேனா உன்னை வந்து நான் சேர்த்துக்கிறேன், வருஷம் ஃபுல்லா உனக்கு மால் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல இவன் சரி அப்படின்னு கேட்டு கட் பண்ண நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனுடைய பேரு ஸ்ருதி. ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு வெள்ளை சட்டை போட்டுட்டு வந்த ஒரு நபர் ஹீரோனை தாறுமாறா அட்டாக் பண்றாருங்க. அடி வாங்கின நம்ம ஹீரோன் ஒரு கட்டத்துக்கு மேல திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வெள்ளை சட்டை போட்டுருக்கிறவன் யாரு, எதற்காக ஹீரோனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அஜால் குஜால் அஜய் கிட்ட அனு வந்து ஒரு டீல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டீல் வந்து ஹீரோனை போட்டு தள்ளுற டீலா இருக்குமோ, ஒருவேளை அஜய் தான் ஹீரோனை அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பானோ அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு டவுட் இருக்கு. ஹீரோனை அடிச்ச அடியில இந்த வெள்ளச்சட்டக்காரன் செத்தானா பொழச்சானான்னு தெரியல, அன்கான்சியஸான நிலையில கீழே கிடக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்துல அவன் அப்படியே இழுத்துட்டு போய் இடத்துல போட்டுட்டு அவனுடைய மொபைல் எடுக்கிறாங்க. அவன் மொபைலில் இருக்கக்கூடிய மெமரி கார்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மொபைலை ஒரு தர்மோகோலில் வச்சு அதை ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி அதை அவன் வந்த கார்லேயே கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த காரை இந்த ஊருக்கு அவுட் சைடில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அந்த தர்மாகோல் பாக்ஸை பார்த்தீங்கன்னா அவன் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே கொரியர் பண்ணி விட்டுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோனும் பார்த்தீங்கன்னா ஊர் பக்கம் கிளம்பி போயிடுறாங்க. அங்கே கட் பண்ணா எம்எல்ஏ குருமூர்த்தியை காட்டுறாங்க. இவரை மீட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ணாங்க இல்லையா ஒரு வெள்ளச்சட்டை, அவன் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருந்திருக்கிறான். அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரக் எடுத்திருந்திருக்கிறான். அந்த ட்ரக்கோடைய எஃபெக்ட் காரணமாக ஓவர் ப்ளீடிங் ஆகி ஹாஸ்பிட்டலே இறந்து போயிட்டான். அவனை வந்து லிஃப்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அவனுடைய மொபைல் கீழே விழுந்திருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஒரு பேஷண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மொபைலை எடுத்திருந்திருக்கிறாரு. அந்த பேஷண்ட்டோடைய டீட்டெயிலை தரணும்னா எனக்கு பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்க, ஏண்டா டே நானே மாட்டிப்பணுன்ற பயத்தில் இருந்துட்டு இருக்க, நீ எங்கிட்டயே டீல் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபரை இந்த எம்எல்ஏ போட்டு தள்ளிடுறாரு. அந்த மொபைலை எடுத்துகிட்டு போன பேஷண்ட் யார் என்னன்னு தெரியல.
அந்த மொபைலில் இந்த எம்எல்ஏக்கு எதிரான ஒரு வீடியோ இருக்குங்க. அந்த வீடியோ யாராவது கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா இந்த எம்எல்ஏ எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு. ஆனால் ஹீரோயின் தான் அந்த வெள்ளை சட்டையோட பேக்கெட்லேருந்து மொபைலை எடுத்து தர்மோகோலில் வச்சு பார்சல் அனுப்பிட்டாங்களே, அப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் எப்படி அந்த வெள்ளை சட்டையோட பேக்கெட்லேருந்து மொபைல் கீழே விழுந்தது அப்படின்னு கன்ஃபியூசிங்காக இருக்குது. அங்கே கட் பண்ணால் இந்த எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அவரோட விசுவாசியை கூப்பிட்டு வந்து அடிக்கிறாருங்க. எதுக்காக என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் விஷயத்த சொல்கிறாரு. ஆக்சுவலாக இந்த எம்எல்ஏ தான் வந்து பொண்ணுங்களையெல்லாம் கடத்தி இந்த டாக்டருக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பொண்ணுங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது அதை வீடியோ எடுத்து ஒருத்தன் மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த வீடியோ எப்படி அவன்கிட்ட போச்சு, அந்த சமயத்தில் நீ மட்டும்தான் என் கூட இருந்த, நீ தான் வீடியோ எடுத்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைனா அணு கூட நான் வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருந்தேன், அனுதானா எல்லாத்துக்கும் காரணம், என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கூட இருந்துட்டே நீ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ அந்த விசுவாசியை கொலை பண்ணிடுறாருங்க. அங்கே கட் பண்ணா ஹீரோன் அவங்க வீட்டில் கண்மொழிக்கிறாங்க. காலையில் ஹீரோனுடைய அம்மா எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. ராத்திரி ஃப்ளைட்டில் வர அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கார்லேயே வந்திருக்க, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்க ஹீரோனும் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுடைய வீட்டில் ஹெட்டே பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய தாத்தா தான். அவர் ஹீரோனுடைய கல்யாண பேச்சு எடுக்கிறாருங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, தாத்தா இப்போதைக்கு எனக்கு கல்யாணமெல்லாம் வேண்டாம், நான் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ப்ராஜெக்ட் மட்டும் கம்ப்ளீட் ஆச்சுன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்ல, சரிம்மா உன்னோடைய ட்ரீமை நீ ஃபாலோ பண்ணி எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியோ அப்போ சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோனுடைய ட்ரீமுக்கு வீட்டில் இருக்கிறவங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ணால் பிரியா அப்படின்ற ஒரு பொண்ணு உடம்புல தோலே இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறா. சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிகிச்சை பலனின்றி அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. அந்த பொண்ணோடைய அம்மா அங்கே கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம் இல்லையா, அந்த டாக்டருக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு, அது என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணால் இந்த எம்எல்ஏ கிட்ட அடியால் ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். எம்எல்ஏ சொல்லக்கூடிய பொண்ணை இவன் தான் போய் கடத்தி கூட்டிட்டு வருவான். கடைசியாக ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து இவன் ரேப் பண்ணியிருக்கான். இதை தெரிஞ்ச எம்எல்ஏ இவனோட காலை முறிச்சு விட்டுறாருங்க. அதனால இவன் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவை காலி பண்ணி எம்எல்ஏவோட இடத்துக்கு வந்துடலான்ட்டு இவனும் இன்னொருத்தனும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டாக்டர் அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு யாரோ ஒருத்தங்க இந்த டாக்டரை மிரட்டுற மாதிரி இருக்கு. உடனே எம்எல்ஏக்கு ஃபோனை போட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன எதுலையும் மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ல, எம்எல்ஏ எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சமாதான பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு வரதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஃபேமிலி மொத்தமும் நம்ம ஹீரோனை வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயின் சிட்டியில் எங்கே ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா ஹீரோனுடைய அக்கா மாமா வீடு இருக்குது, அங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ஒர்க் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இங்கே வந்து அக்கா மாமா கூட ஸ்டே பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் ஹீரோனுக்கு வேலை கிடைக்குதுங்க. டிவியில் நம்ம விளம்பரமெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த விளம்பரத்தை உருவாக்கக்கூடிய கம்பெனியில் ஹீரோயின் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் ஹெட்டுக்கும் ஹீரோனுக்கும் ஆகவே மாட்டேதுங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபருக்கு ஈகோ பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அக்கா மாமா வீட்டில் தானே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா மாமாக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க ரொமான்டிக் கப்புள்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. அது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. அதனால் ஹீரோயின் தாத்தாக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி நான் ஹாஸ்டலில் போய் தங்கிக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்ல, ஏமா இப்படி அப்படிங்கும்போது, இல்லை தாத்தா நான் ஒர்க் பண்ணுற பிளேஸும் மாமாவோட வீடும் ரொம்ப தூரத்தில் இருக்குது, எனக்கும் கஷ்டம், அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, அவங்க வாழ்க்கையை வாழணும், மூணாவது மனுஷியாக நான் ஏன் இங்கே இருக்கணும், அதனால் நான் போய் ஹாஸ்டலில் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரிம்மா அப்படின்ற மாதிரி தாத்தாவும் அலோவ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கிளம்பும் போது அந்த இடத்துக்கு ஒரு நபர் வராரு. அவருடைய பேரு சரணுங்க. அவர் வந்து ஹீரோனுடைய கசின். ஹீரோனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்துறாரு. ஆனா ஹீரோன் சமாதானம் ஆக மாட்டேன்றாங்க. நேத்தே வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், நேத்து வரவே இல்லை, இன்னைக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, சாரி நேத்து ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், நான் வந்து ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அப்படின்னு கேட்க, சரண் வண்டியை ரிவர்ஸ் எடுக்கும்போது பின்னாடி நின்றுட்டு இருந்த ஒரு கார்ல பாத்தீங்கன்னா இடிச்சிட்டாரு. அதுக்கு அந்த லேடி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இருந்திருக்காரு. ஆனா அந்த லேடி பாத்தீங்கன்னா ரொம்ப அரகண்டான லேடியா இருக்கும் போல, போலீஸ் கிட்ட இவன் அபியூசிவான வார்த்தையில் திட்டான்னு போய் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. இவர் தூக்கிட்டு போய் ஒரு நாள் ஜெயிலில் வச்சு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதனால தான் டிலே ஆயிடுச்சு, நான் மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்ல ஹீரோனு சமாதானம் ஆயிடுறாங்க. அங்கே கட் பண்ணா இந்த எம்எல்ஏக்கு ஒருத்தன் ஃபோனை போட்டு நீ 2 கோடி ரூபா பணம் கொடுத்தாதான் இந்த எவிடன்ஸை வந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி மிரட்டியிருக்கான். எம்எல்ஏவோடைய அடியால் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்காக காரில் வந்திருக்கிறாருங்க. அந்த குப்பை தொட்டியில் பணத்தை வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ட்ராக்ல போயிட்டு எவிடன்ஸை எடுத்துக்க அப்படின்னு சொல்ல, உடனே அந்த நபரும் அங்கிருந்து கிளம்புறாரு. பணம் எடுக்கிறதுக்காக யார் வரா அப்படின்னு பார்க்கறதுக்காக எம்எல்ஏ ஒரு ஆளை வச்சிருந்திருக்கிறாருங்க. அந்த ஆளு பணம் எடுக்க வந்தவனை போட்டு அடிச்சு இழுத்துட்டு எம்எல்ஏ கிட்ட போறாருங்க. அப்பதான் தெரிய வருது அந்த நபர் வேற யாரும் கிடையாது. எம்எல்ஏ கிட்ட ஒரு முறை அடி வாங்கி காலை முறிச்சுக்கிட்டார் இல்லையா, எம்எல்ஏவை காலி பண்ணணும்னு பிளான் பண்ணார் இல்லையா, அந்த நபரும் அவருடைய ஃப்ரெண்டும் தான். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கிட்ட தான் எவிடன்ஸ் கிடைச்சிருக்குது. ஸோ அந்த எவிடன்ஸை வச்சு தான் எம்எல்ஏவை மிரட்டி இவங்க பணம் வாங்கி இருந்திருக்காங்க. இப்போ ஹீரோனும் சரணும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போறாங்க. பப்ளிக் பிளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே லவ்வர்ஸ் எல்லாம் வந்து ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நபர்
நபர் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே மொபைலை கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியாமையே வீடியோவை ஆன் பண்ணி வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்ததும் சரண் டென்ஷனாக இறங்கி வந்து பலார்னு ஒரு அறை விட்டு அந்த மொபைலை பிடுங்கி அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணும் என்னுடைய பாய் ஃப்ரெண்டை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு கிளம்பி போயிடுது. இதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு சரண் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் கிரியேட் ஆகுது. தொடர்ந்து சரணை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்தோடைய காதல் கதை நல்லபடியாக போயிட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ஸ்டே பண்ணுறதுக்கான ஏற்பாட்டையுமே சரண் பண்ணி கொடுக்குறாருங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பியாக கம்ஃபர்டபுளாக வந்து சரண் கூட லவ்பீக வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணா இந்த எம்எல்ஏக்கு எதிராக செயல்பட்ட அந்த 2 பேர் எம்எல்ஏ கிட்ட மாட்டிக்கிட்டாங்க இல்லையா. பட் இவங்களுக்கு எப்படி அந்த மொபைல் கிடைச்சிது, இதுக்கு மேலே வேற யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தையும் உயிரோட இருக்கும்போதே நரகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனு அப்படின்ற பொண்ணு தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு அனு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேக்கரை வச்சு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹேக்கர் அனு இருக்கக்கூடிய அட்ரஸை சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஒர்க்குக்கு போயிட்டு அவங்களோட வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது வீட்டு வாசல்ல போலீஸ்காரங்க நின்றுட்டு இருக்காங்க. மொத்த ஃபிளாட்ல வசிக்கிறவங்களும் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு வேளை நம்ம மாட்டிக்கிட்டோமோ, ஏன்னா அந்த வெள்ளச்சட்டக்காரனை ஹீரோனை அடிச்சு பொழந்து உள்ள வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து பயப்படுறாங்க. உடனே போலீஸ்காரங்க வந்து நீங்கள் அந்த வீட்டில் தானே ஸ்டே பண்ணியிருக்கீங்க, இங்கே கூட வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே பயத்தோடையும் பதட்டத்தோடையும் அந்த போலீஸ்காரங்க கூட போக அப்போதாங்க விஷயம் தெரிய வருது. ஃப்ளாட்டில் ராபரி முயற்சி நடந்திருக்குங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்து போலீஸ்க்கு ஃபோனை போட இந்த ராபரி கும்பல் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிடுச்சு. மேபி அவனுங்க இந்த ஃப்ளாட்லேயே எங்காவது ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸை செக் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா வீட்டையும் செக் பண்ணிட்டாங்க. ஹீரோனோட வீடு மட்டும் பெண்டிங் இருக்குங்க. அதனால் ஹீரோனோட வீட்டை ஓப்பன் பண்ண சொல்லும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ரூம்குள்ளே செக் பண்ண விட மாட்டேன்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் பொண்ணுங்க வசிக்கிற வீடு, ட்ரெஸ் எல்லாம் அப்படி இப்படியே போட்டு வச்சுருப்போம், நீங்களே புரிஞ்சுக்கோங்க, நான் க்ளீன் பண்ணிவிட்டு நானே செக் பண்ணிட்டு வரேன் யாராவது இருக்காங்களான்னு அப்படின்னு சொல்ல, சரி செக் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கும்போது ஹீரோயின் செக் பண்ணிவிட்டு உள்ளே யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல, சரி எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், என்னோட நம்பர் தெரியும்ல அப்படிங்கும்போது 100 தானே தெரியும், நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. அப்பாடா எப்படியோ பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போன ஹீரோயின் பயங்கரமாக ஒரு சத்தம் போடுறாங்க. போலீஸ்காரங்க அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தா அப்போ தான் பாத் டப்புக்குள்ளே ஒரு டெட் பாடி இருக்குங்க. அந்த டெட் பாடி ஹீரோயின் அடிச்சு போட்ட வெள்ளை சட்டை கிடையாது. ஏன்னா வெள்ளை சட்டை தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. உள்ளே இருக்கிறது அணுங்க. அணுவை எவனோ ஒருத்தன் கொலை பண்ணி அங்கே கட்டி போட்டு வச்சுருந்துருக்கிறான். ஸோ ஹீரோனுக்கும் ஒன்றும் புரியல, போலீஸ்காரங்களுக்கும் ஒன்றும் புரியலை. இப்போ இந்த அணு யார் அப்படின்றத போலீஸ்காரங்க தேட ஆரம்பித்தாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மாஃபியா நெட்வொர்க்கெல்லாம் மாட்டிப்பாங்க. குறிப்பாக இந்த எம்எல்ஏ மாட்டிப்பார், சிஎம் மாட்டிப்பார். பிரச்சனையெல்லாம் எதுவும் வராத மாதிரி பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சிஎம் எம்எல்ஏவை மிரட்டி விட்டுறாரு. இந்த எம்எல்ஏவும் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட பேசுகிறாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து புதுசாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு, அவர் நேர்மையான அதிகாரி, அவர் தான் வந்து இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியாது அவர் எதை விசாரிக்கணும் எதை விசாரிக்கக்கூடாது அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும், எப்படியாவது இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடிய ரூமில் தானே அணு செத்து கிடக்கிறா, அணு தான் குற்றவாளின்னு எப்படியா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடணும். அணு யார் என்ன அப்படின்னு போலீஸ்காரங்க நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா விஷயமே வெளியே வந்துடும், எம்எல்ஏ எக்ஸ்போஸ் ஆயிடுவார் அப்படின்னு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்த நேர்மையான அதிகாரி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் விசாரணை பண்ணுறாரு. அதே சமயம் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்ததில் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அஜய் வந்திருக்கிறாருங்க. ஸோ அஜயை பார்த்தீங்கன்னா அணு வந்து கன் பாயிண்டில் வச்சு மிரட்டி இருந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஏதோ ஒரு பஞ்சாயத்தாக இருந்திருக்கு. ஸோ அஜய் எங்கே இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சோம்னா அணுவோட கொலை வழக்கில் லீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஜயை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அஜயோட காரு ஒரு இடத்துல பார்க் பண்ணப்பட்ட நிலமையில் இருக்குது. கிட்டத்தட்ட 2 நாளாக அஜய் வந்து அந்த காருக்குள்ளேயே இருந்திருக்கான் அப்படின்னு தெரிய வருது. ஒரு ஆள்னால எப்படி சாப்பிடாம 2 நாள் அந்த காருக்குள்ளேயே இருக்க முடியும் அப்படின்னு புதுசாக வந்த போலீஸ் ஆஃபீஸர் யோசனை பண்ணுறாரு. அவரை நான் இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறேன். அப்போ தான் அவருக்கு ஒரு தாட் வருது, ஆக்சுவலாக ஒரு ட்ரக் அடிக்ட்னால 2 நாள் இல்லை 3 நாள் வரைக்கும் கூட சாப்பிடாம போதையிலேயே வந்து மட்டையாக இருக்க முடியும். அதனால அவன் ட்ரக் அடிக்டாக தான் இருப்பான். சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பார்லையும் தேடுங்க, கண்டிப்பாக அவன் கிடச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அஜய் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டிக்கிறான். அஜய் கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரணை பண்ணும்போது தான் அஜயோட வெர்ஷனில் பல உண்மைகள் வெளியே வருதுங்க. ஆக்சுவலாக அஜய் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் அடிக்ட்டு. அதனால் வீட்டுக்கு தெரியாமல் இந்த அணு கிட்ட ட்ரக் வாங்கி பயன்படுத்திட்டு இருந்திருக்கிறான். பட் அடுத்த முறை ட்ரக் வாங்குறதுக்கே வந்துட்ட பணம் இல்லை. அதனால் அணு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு டீல் இருக்குது, அந்த டீலை நீ பண்ணனா வருஷம் ஃபுல்லாக உனக்கு ட்ரக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசி இருந்திருக்கிறாங்க. இவனும் சரின்னு சொல்லிட்டான். அது என்ன டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியா அப்படின்ற ஒரு பொண்ணை கை காமிச்சு அந்த பொண்ணை எப்படியாவது நீ லவ் பண்ண வைக்கணும், உன் வலையில் விழ வைக்கணும் அப்படின்ற மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்க. இவனும் அவங்க எதுக்கு சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க
அதெல்லாம் எதுவுமே கேட்காம அதை பண்ணிடுறான். ஏன்னா இவனுக்கு இதை பண்ணால் ட்ரக் கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டான் சக்ஸஸ்ஃபுல்லாக. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க அப்பா கூட காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அம்மாவும் பொண்ணு கீழே விழுறாங்க. ஏன்டா இப்படி காரை ஓட்டுறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா திட்டிட்டு வெளியே வந்து பார்த்தா அப்போ தான் வந்து தெரிய வருது அது வேற யாரும் கிடையாது பிரியா அப்படின்னு சொல்லிட்டு. முகத்தில் ஒரு துளி ஸ்கின் இல்லைங்க, அப்படியே செவச்சவேன்னு இருந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு அன்கான்சியஸான நிலையில் இருக்கா. அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்போ தான் என்னங்க ஆச்சு அந்த பொண்ணுக்கு அப்படின்னு கேட்க அப்போ தான் தெரிய வருது கிட்டத்தட்ட ஒரு 3 முறை அந்த பொண்ணோட உடம்புல இருந்து ஸ்கின் எடுத்திருந்திருக்காங்க. அதனால் அந்த பொண்ணு ஸ்கின் கேன்சர்னால பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்சுக்கிட்ட இந்த அஜய் பார்த்தீங்கன்னா அனு கிட்ட இந்த அப்பார்ட்மெண்ட் கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணியிருந்திருக்காரு. ஸோ நீ இந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கியா, இது தெரியாமல் நானாக தான் வந்து உன்ட்ட வாண்டடாக மாட்டிட்டேனா, நான் இந்த விஷயத்தை வெளியே எல்லாருக்கிட்டையுமே எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அனு பார்த்தீங்கன்னா கண்ணை காட்டி மிரட்டி இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை நீ வெளியே சொன்னா நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருந்திருக்குதுங்க. அதுக்கப்புறம் அஜய் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டதாகவும் அணுவோட கொலைக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போது அணு இறந்து கிடந்தது ஹீரோயினோடைய வீடு தானே. அதனால் ஹீரோயினை இன்ட்ரோகேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சில உண்மைகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ஹீரோயின் வந்து இந்த மார்க்கெட்டிங் கம்பெனி ஆட் கம்பெனியில் தானே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே அந்த டைரக்டருக்கும் ஹீரோனுக்கும் பஞ்சாயத்து ஆகுது. ஒரு பார்ட் ஒன்று உடஞ்சி போச்சு, பட் அந்த பார்ட்டி என்னோட வீட்டில் இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வந்து இந்த ஷூட்டை வந்து நிற்காமல் எப்படியாவது முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அப்போதான் தெரிய வருது வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு. போய் பார்த்தா நம்ம ஹீரோயினோடைய ரூம்மேட்டும் சரணும் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ள அஜால் குஜால் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்ததும் ஹீரோயின் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ சரண் ஹீரோனையும் லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணையும் லவ் பண்ணுறதா ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்றது அப்போதாங்க தெரிய வருது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு போன விஷயத்த அவங்களுக்கு தெரியாத மாதிரியே காமிச்சிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அஜயோட அப்பா வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அஜயோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அதிகாரத்தில் இருக்கிறதாவும் என் பையனை நீங்கள் வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்க, எங்க சந்தேகம்னு வந்தால் யாராக இருந்தாலும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க தான் பண்ணுவோம், அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் ட்ரக் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க அஜயோட அப்பாவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துகிட்டு இருக்குங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு அவங்க வந்துட்டு போன விஷயத்த அவங்களுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோடைய ரூம்மேட் பார்த்தீங்கன்னா சரண் கிட்ட கேட்டிருந்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம 2 பேரும் லவ்வர்ஸு முன்னாடி இருந்து, நீங்கள் ஏன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு மூலமாக வந்து ஹீரோயினை இன்ட்ரோ பண்ணி இந்த வீட்டில் தங்க வச்சிங்க அப்படின்னு கேட்க நம்ம சரண் வந்து சொல்கிறாரு அவள் என்னுடைய கசின் தான், ஸோ அவளுக்கு நம்ம லவ் மேட்ரு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உன் ஃப்ரெண்டு மூலமாக இன்ட்ரோ பண்ணி இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஸோ சரண் வந்து நல்லா டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெளிவாக தெரியுது. அதாவது அந்த பொண்ணுக்கிட்டையும் நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காரு. ஹீரோயின் கிட்டையும் நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காரு. அடுத்த நாள் காலையில் இன்டைரக்டாகவே நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுக்கிட்ட பேச அந்த பொண்ணு வந்து என்னக்கா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்களோட விருசனை சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணுக்கு புரிய வருது, ஓகே இவ்வளோ நாள் அவன் என்னையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறானா அப்படின்ட்டு. சரண் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த பொண்ணு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு சரண் வந்திருக்கிறாரு. ஸோ ஹீரோயின் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. சரண் கிட்ட இருந்து எப்படியாவது அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சரணுக்கு ஹீரோயின் ராத்திரி வந்துட்டு போன விஷயம் தெரிஞ்சிருக்குங்க. ஹீரோயின் போகும்போது அவங்களோட கீயை மிஸ் பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. அதை வச்சே வந்து சரண் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ தான் வந்து தெரிய வருது சரண் இதெல்லாம் எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இந்த ஸ்கின் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக பொண்ணுங்களையெல்லாம் கடத்தி இந்த எம்எல்ஏ டாக்டர் கிட்ட ஒப்படைச்சிட்டு இருந்தாரு. இந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி பெரிய பெரிய பணக்காரங்க வயசாகாமல் இருக்கிறதுக்கும் இளமையாகவும் வச்சுக்கிறதுக்கு அந்த டாக்டர் கிட்ட பணம் கொடுத்து இந்த டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால அப்பாவி பெண்கள் உயிரிழந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நெட்வொர்க்கில் இந்த சரணும் ஒரு ஆளுங்க. அதனால தான் ஹீரோனை வந்து ட்ராப் பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக ஹீரோனுடைய ஸ்கின் டோன் வந்து மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் ரூம்மேட்டு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருந்தான் இல்லையா, அந்த பொண்ணையும் அந்த ரீசனுக்காக தான் வந்து ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ இவன் ஒரு மோசமான ஆள் அப்படின்னு இப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது. ஹீரோயின் கோஆப்ரேட் பண்ணல அப்படின்னா இவன் ஹீரோயின் கூட இருந்ததையும் வீடியோ எடுத்து வச்சிருந்திருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வந்து வெளியிட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடந்திருக்கு. இதைத்தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம். வெள்ளை சட்டை போட்ட ஒரு நபர் ஹீரோனை அட்டாக் பண்ணுற மாதிரியும் ஹீரோயின் திருப்பி அட்டாக் பண்ணுற மாதிரியும். அந்த வெள்ளை சட்டை அஜய்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் நமக்கு தெரிய வருது அஜய் கிடையாது, நம்ம ஹீரோனுடைய காதலனான சரண் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் 2 பேருக்குள்ள சண்டை நடந்து அன்கான்சியஸ் ஆகி ஹீரோயின் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த சரணை தூக்கிட்டு போய் பாத் டப்பில் போட்டுட்டு சரணோடைய மொபைலில் இருக்கக்கூடிய மெமரி கார்டை மட்டும் எடுத்துட்டு மொபைலை ஒரு தர்மாக்கோலில் வச்சு பார்சல் பண்ணி இந்த சரணோடைய ஒரிஜினல் அபார்ட்மெண்ட்டுக்கு அமுச்சு வச்சிருந்திருக்காங்க. ஹீரோயின் வந்து சரணை கொல்லவெல்லாம் கிடையாது, அடிச்ச
அடிச்சு அன்கான்சியஸான நிலையில போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்காங்க. எவிடன்ஸை வந்து அங்கங்கே போட்டுட்டு போயிடலாம், அப்போ தான் நம்ம மேலே டவுட் வராது அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை சரணோட வீட்டுக்கும் காரை சிட்டியோட அவுட் சைட்லையும் கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு ஹீரோயின் சொந்த ஊருக்கு கிளம்பி போயிருக்கிறதா வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல, இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா நீ சொல்கிற டைமிங்க்கும் நீ வெளியே வந்த டைமிங்க்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் ஹீரோயின் ஒரு கதையை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சரண் வந்து அன்கான்சியஸான நிலமையில் இருக்கும்போது ஹீரோனுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஓல்டு தம்பதி இருக்காங்க. பாட்டி வலிக்கு விழுந்துட்டாங்க, நீ கொஞ்சம் கேர் பண்ணேமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனும் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே வந்து அந்த பாட்டியெல்லாம் கேர் பண்ணிட்டு அதில் தான் வந்து டிலே ஆயிடுச்சு, இதனால தான் வந்து இந்த டைம் ஃப்ரேம் மேட்ச் ஆக மாட்டேது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக நீ பண்ண தப்பே சரணை கொல்லாமல் விட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறாரு. ஆக்சுவலாக இந்த இன்ட்ரோகேஷன் எல்லாத்தையுமே வந்து லைவில் இந்த எம்எல்ஏவும் சப்போர்ட் பண்ணக்கூடிய போலீஸ் ஆஃபீஸரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டர் வேற தோண்டிக்கிட்டே இருக்கிறாரு, அணு மேட்ரு உள்ளே வந்ததுன்னா எல்லாமே மாட்டிப்போமே அப்படின்ற மாதிரி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் கில்லர் இல்லை அப்படின்றதுனால ஹீரோனை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. இப்போ ஹீரோனை பார்த்தீங்கன்னா காரில் உட்கார வச்சு நம்ம ஹீரோயினோடைய அக்காவும் மாமாவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ போகிற வழியிலேயே கார்லாம் பஞ்சாயத்து ஆகுது, வேறு கார்லாம் பிடிச்சி இவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஹீரோனை போட்டு தள்ளுறதுக்கான சதித்திட்டம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கொலை வழக்கை ஹீரோயின் பக்கம் மாற்றி விட்டு இந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சிடலாம், கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற அஜயோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த இடத்துல இறந்து போயிடுறாருங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மீடியாலாம் வந்து இந்த பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அப்பாவை பையனை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு விசாரணை பண்ணதுனால அவருடைய அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு, இதுக்கு போலீஸ்காரங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ஹையர் அத்தாரிட்டி கிட்ட வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி சரண் வந்து அணுவோட நெட்வொர்க்கில் இருக்கிறதுனால அணு வந்து சரணை பார்க்கறதுக்காக தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருந்திருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சரண் அடிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது அணு வந்து சரணை காப்பாற்றி கேள்வி கேட்டிருந்திருக்கிறாங்க. அப்போ சரண் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோனை மிஸ் பண்ணிட்டான் அப்படின்றத தெரிஞ்சும், ஹீரோனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்றத தெரிஞ்சும் சரணை உயிரோட விடுறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சரணை அட்டாக் பண்ணவும், அதுக்கப்புறம் சரண் அணுவை அட்டாக் பண்ணி அணு அந்த இடத்துலேருந்து சாவடிச்சுட்டு சரண் அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு போயிருந்திருக்கான். பேக்கில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் ரத்த வெள்ளத்தில் இந்த சரண் தப்பிச்சு போனது பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்ல, இவன் தப்பிச்சு போயிருக்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆயிருப்பான், செக் பண்ணுங்க அப்படிங்கும்போது எல்லா ஹாஸ்பிட்டலையும் செக் பண்ணிட்டோம், ஒரு ஹாஸ்பிட்டலில் மட்டும் உண்மையை சொல்ல மாட்டேன்றாங்க, அது எம்எல்ஏவோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே சுற்றி இங்கே சுற்றி எம்எல்ஏவோட மேட்டரில் வந்து லாக் ஆகுதுங்க. அப்போ வெளியே இருக்கக்கூடிய ஸ்ருதிக்கும் ஆபத்து தானே, ஸோ வெளியே இருக்கக்கூடிய ஸ்ருதியை ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஹையர் அத்தாரிட்டி சொல்லிடுறாருங்க. இவரும் பார்த்தீங்கன்னா டபுள் கேம் தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ருதியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இன்ஸ்பெக்டரோட விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓல்டு தம்பதிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஹீரோன் போன டைமில் அணு வந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, சரணை வந்து காப்பாற்றி இருந்திருக்காங்க. அப்போ தான் வந்து விஷயம் தெரிய வந்திருக்கு, ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா சரண் வந்து அணுவை போட்டு தள்ளிட்டு அங்கேருந்து எஸ் ஆயிருந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க மாமா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை டைவர்ட் பண்ணேன், அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் ஹீரோயின் மொத்த கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தாங்க இன்னொரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் சொன்னதோ இல்லை இந்த போலீஸ்காரங்க கெஸ் பண்ணதோ உண்மை கிடையாது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஹீரோயின் வந்து சரணை அட்டாக் பண்ணி பாத்டபுக்கில் வச்சதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அணு வந்திருக்காங்க. அணுவுக்கும் ஹீரோனுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்கு. ஏன்னா அணு வந்து உன்னை நான் இங்கேருந்து தூக்கிட்டு போகணும், அப்படி இல்லைன்னா அவங்க என்ன கொண்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அணுவை அட்டாக் பண்ணியிருந்திருக்காங்க. அட்டாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரணை எழுப்பி விட்டு, நீ உயிர் வாழணும் அப்படின்னா உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அணுவை போட்டு தள்ளிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரணும் பார்த்தீங்கன்னா அணுவை அடிச்சே கொண்டு இருந்திருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பிளட்டெல்லாம் ஆயிருந்திருக்கு இல்லையா, அந்த பிளட்டை நீயே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரணை க்ளீன் பண்ண வச்சு சரணுக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாம் ஹீரோன் கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. நான் உன்னை கொல்ல மாட்டேன், ஏன்னா நான் தப்பிக்கணும்னா நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரணை பேக் அண்ட் வழியாக தப்பிச்சு போக சொல்லி இருந்திருக்காங்க. சரணோட மொபைலை ஹீரோனை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அணுவோட மொபைலை சரணுக்கே தெரியாமல் சரணுடைய பாக்கெட்டில் போட்டு விட்டாங்க. சரண் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது ஹீரோனு கூடயே போயிருந்திருக்காங்க, ஃபர்தாலாம் போட்டுட்டு. சரண் சாப்பிட்ற அந்த ட்ரக்கில் வந்துட்டு பெயின் கில்லரை மிக்ஸ் பண்ணி விட்டாங்க. அது வந்து பாய்சனாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அந்த இடத்துல வந்து சரண் இறந்து போயிடுறான். அவன் பாக்கெட்லேருந்து மொபைல் கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்த மொபைலை பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏ காலை முறிச்சு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக வந்த இடத்துல அந்த மொபைலை எடுத்து அந்த மொபைல் மூலமாக தான்
எம்எல்ஏவோடைய கூட இருக்கிறவங்களே வந்து மிரட்டி அவங்க மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஆரம்பத்துலேருந்து பண்ணது நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் இந்த விஷயத்தில் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரணோட மொபைலை ஒரு இடத்துலையும் சரணோடைய காரை இன்னொரு இடத்துலையும் பார்க் பண்ணி தப்பிச்சிருந்திருக்காங்க. இப்போ இவங்க மாமா கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு தனியாக கூப்பிட்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னா, இந்த பிளானில் ஹீரோனுடைய மாமாவும் இருந்திருக்கிறாரு. ஆக்சுவலாக எம்எல்ஏ வந்து ஹீரோயினை ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஹீரோனுடைய மாமா கிட்ட பணம் கொடுத்து நீ வந்து அவளை ட்ராப்பில் மாட்ட வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்திருக்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோனுடைய மாமாவும் ஓகே சொல்லியிருந்திருக்கிறாருங்க. மனைவியோட தங்கச்சின்னு கூட பார்க்காம என்னையே கொலை பண்ணுறதுக்கு திட்டம் போட்டுருந்துருக்கீங்க, என்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே மாமா தன்னோட சுயரூபத்தை காட்டுறாருங்க. ஆமாம், பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், ஸோ பணம் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோனை அட்டாக் பண்ணலான்னு நினைக்கும் போதே இவங்க மாமா வச்சிருக்கிற கன்னை வந்து ஹீரோ நேக்காக எடுத்து வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது மாமா சொல்கிறாரு, ஆக்சுவலாக பின்னாடி எம்எல்ஏவோட ஆட்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக உன்னை விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் பட்டுன்னு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எம்எல்ஏவோட ஆட்கள்ல ஒருத்த மட்டும் உயிர் போல. ஹீரோனுடைய மாமா தாறுமாறா வண்டி ஓட்டுனதுல கன்னு பறந்து ஹீரோனுடைய மாமா கையில மாட்டிடுது. உடனே அந்த கன்னை காட்டி ஹீரோனை போட்டு தள்ள போறேன் அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணா அதுலேருந்து புல்லட் வரவே இல்லைங்க. எல்லா புல்லட்டையும் நம்ம ஹீரோனே ஷூட் பண்ணி தீத்துட்டாங்க. அந்த இடத்த விட்டு தப்பிக்கலான்னு நினைக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து அந்த எம்எல்ஏவோடைய ஒரு ஆள் மிச்சம் இருந்தான் இல்லையா, அவன் வந்து டக்குன்னு ஹீரோயினோடைய மாமாவை போட்டு தள்ளிடுறான். ஹீரோனையும் போட்டு தள்ளலான்னு வரும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்து பட்டுன்னு அந்த எம்எல்ஏவோட ஆளை ஷூட் பண்ணி ஹீரோனை காப்பாற்றிடுறாங்க. அப்போ தான் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உங்கள் மாமாவும் இந்த நெட்வொர்க்கில் இருக்கிறாரு அப்படின்னு எங்களுக்கு தகவல் தெரிஞ்சுது. ஆனால் முன்கூட்டியே நீ இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்க, உன்னை பாராட்டுறதா இல்லை நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, உண்மையிலேயே நீ வேற லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோனை இந்த கேஸில் மாட்ட வைக்காமல் இந்த இன்ஸ்பெக்டர் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, ஆக்சுவலாக இந்த எம்எல்ஏ இந்த நெட்வொர்க் மூலமாக என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மொத்த டீட்டெயிலையும் ஒரு ஹார்ட் டிஸ்கில் போட்டு ஒரு இடத்துல வச்சுருக்கேன், நீங்கள் அந்த இடத்துல போய் அந்த எவிடன்ஸை எடுத்து உலகத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல இந்த இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி இந்த எம்எல்ஏ அரெஸ்ட் ஆகுறாருங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை விஷுவலாக பார்க்கும்போது பயங்கர குழப்பமாக இருக்கும். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா நான் லீனியராக இருக்குங்க, அங்கங்கே கட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கிளைமேக்ஸை நெருங்கும் போது தான் மொத்த படமே புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரியலன்னா ஒரு வாட்டி விஷுவலாக பாருங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.